ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்வர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்தல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். என்னடா மச்சான்? என்னடா ஆச்சு? சொல்றா, என்னடா? என்ன மச்சான் அங்க? பாத்ரூம்ல. என்னடா அங்க? வா. என்னடா ஆச்சு? பாத்ரூம்ல. டேய் என்னடா? சரி வா போய் பார்க்கலாம் அங்க. என்ன ஆண்டனி ஒண்ணுமே இல்ல. எதை பார்த்துடா பயந்த? இருந்ததுடா. ஏய் மச்சான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. போய் தூங்குடா. மச்சான் நேற்று பேய் படம் பார்த்தான்ல, அதான் அதே ஞாபகமா இருக்கும் போல. அதான் பயந்துக்கிறான் பையன். சர்ரா போய் தூங்குடா நீ. நான் மச்சான் இப்படி ஆடுறாங்களே, என்ன பண்றது? போதுடா மேட்ச். யுவராஜா? டேய் நீ எதனாச்சும் பேசுனியா? இல்லையே. கேக்குறல. டேய் மச்சான் யாரா பேசுறது? டேய் மச்சான் யுவராஜ் சிட்சா வந்துடுறா வந்துடுற. கேக்குறல, சொல்லிட்டு போடா. டேய் 100 டேய் 100 டேய் 100 டேய் பயத்துல உடம்புல இங்கே விடுறா. சும்மாடா. வந்துரு போகுது. டேய் ஆண்டன் காணாண்டா. இந்த டைம்ல எங்க போனான் அவன்? ஆண்டனி டேய் ஆண்டனி. ஆண்டனி எங்க போனான்? நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேங்க. டேய் தண்ணி கேன் போறவங்கிட்ட இந்த நேரத்தில் நட பேச்சு. சரி வளைஞ்சி 5 வருஷமா இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு யாரும் வரலையாண்டா. பார்த்தா அப்படிதான் மச்சான் இருக்கு. அதான் அவன் சொல்லிட்டு இருந்தான். கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். டேய் அதான் மூஞ்சிலாம் வேர்த்து இருக்கு. இப்படி போ மூஞ்சி கழுவிட்டு வா போ. கதவு திறந்து தாண்டா இருக்கு. என்னடா மச்சான்? ரத்தம் வருதுடா. டேப்ல இருந்து ரத்தம் வருதுடா. ஜேகே நீ தாண்டா எதை பண்ணணும். என்னடா பண்ணுவான்? அவங்க அப்பா ஊரில் பெரிய மந்திரவாதிடா. மச்சான் எதுனா பண்றா. மச்சான் பேய் இருக்கா இல்லையான்னு பார்க்க தாண்டா தெரியும், ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ண தெரியாதுடா எனக்கு. டேய் அதையாச்சும் பாடுறா. பேய் எதனா இருந்தால் இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடலாடா. ட்ரை பண்ணடா. சரி மச்சான் வாங்கடா போகலாம். இந்த கயிறை கட்டினா எந்த ஒரு தீய சக்தி சத்தமும் நமக்கு கேட்காது. அதையும் மீறி அது யாருக்காச்சும் கேட்டுச்சுன்னா அது அவங்கள நோக்கி வந்திருக்கிறதா அர்த்தம். நான் இப்போ இந்த மந்திரத்தை சொல்கிறப்போ எல்லாரும் கண்ணை மூடுங்க. யாருக்காச்சும் பேசுகிற சத்தம் கேட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க.
மச்சி நேற்று அவளை நினச்சி ஒரு கவிதை எழுதினான்டா. என்ன கவிதை? ரசத்தில் இருப்பதோ மிளகு, சரி பெண்ணே நீ சிரித்தால் அழகு, சரி. என்னிடம் கொஞ்சம் பழகு. கொய்யால எப்படிலாம் போன நேராக போலீஸ் ஸ்டேஷன் தான் மச்சான் போனோம். மச்சான் நல்லா இருக்குடா. நீ வேற காமெடி பண்ண மச்சி. வால் மாதிரி இல்லை அது? ஆமால. மச்சான் உன் ஆளுக்கிட்ட லவ் சொல்கிறது தான் கரெக்டான டைம். உன் ஆளுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸ்மைல் பண்ணிட்டே போன வச்சுக்க, ஏன் அப்படியே செட் ஆகிடும். என்ன சொல்கிற? ஐயாவோட பர்ஃபார்மன்ஸை மட்டும் இப்போ பாரு. போட்டு கண்கள் உன்னை பார்க்குதே, நினைச்சு நினைச்சு என் லைஃப் கரைஞ்சு போகுதே, உன்னை நினைச்சு நினைச்சு என் லைஃப் கரைஞ்சு போகுதே. ஹார்மோன் நுழைந்த பின்னால் உன்னோட சம்திங் ஆகி டார்ச்சர் போட்டு கண்கள் உன்னை பார்க்குதே. உன்னை பார்த்த பின்னே என்னோட சம்திங் ஆகி நெஞ்சுக்குள்ள ஏதோ போகுது. சிக்னல் கருத்துன்னு வந்தாலும் எனக்குள்ள எக்ஸ்ட்ரா ஹார்ட்ஸ் போடுதே. போயா ஹாய் டயானா. ஹே டயனா, ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஐ லவ் யூ. ஐயோ யாரா அவன்? ஏய் யார் நீ? லூசா? அறிவு இருக்காது. பர்த்டே அன்னைக்கு திட்ட வைக்காது. அப்போ இவ்வளோ நேரம் என்ன திட்டலையா? ஆமாம், நீங்கள் என்னமோ சொன்னீங்க. ஐ படம் டீசர் பார்த்துறீங்களான்னு கேட்டேன். நான் ஐ படமே பார்த்துட்டேன். மச்சான்
4 வருஷமாக எதுவுமே வாங்கி தராதனுக்கெல்லாம் 4 ஃபிகர் செட் ஆகுது. ஆனால் நீ 4 வருஷமாக 4 பீர் வாங்கி தர, உனக்கு ஒரு ஃபிகரும் செட் ஆகலையே மச்சான். அட போடா. ஒன்று புரிஞ்சுக்க மச்சான், தமிழ்நாட்டில் மட்டும் 70% பசங்க லவ் சொல்லாமலே லவ் ஃபெயிலியர் ஆகிடுறாங்க. இதில் வால் மாடலிங் வேறு. சொல்லிடுறான் மச்சான் அந்த பொண்ணுக்கிட்ட, விட்றாதரா. அந்த பொண்ணோட அப்பா இறந்துட்டாருடா. அந்த பொண்ணு என்ன தப்பாக நினச்சிக்கும். அட போ மச்சான், எப்படியே அதை நான் சாக்க போக்க சொல்லிக்கின்னு இருக்கேன். எப்படியோ நாளைக்கு போய் சொல்லிவிடு, February 14th வேறு. உன் லவ் எப்படியாச்சும் சொல்லிவிடு, சரியா? சொல்கிறேன் மச்சான், சொல்கிறேன். போய் சொல்லிவிடுண்ணா லவ். ஆடா இன்றைக்கே லவ்வை பற்றியே பேசிட்டு இருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் லவ்னாலே ரிஸ்க்கு 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 ரிஸ்க். லவ்னாலே ரிஸ்க்கு மச்சான். ரிஸ்க்கு ரிஸ்க்கு ரிஸ்க் ரிஸ்க்கு. என்னடா இன்னைக்கு லவ் பண்ணலாமா? ஆடா இவன் எதுக்கு மச்சான் லவ்வை பற்றி பேசினாலே சும்மா டென்ஷன் வரான். லவ்னா என்னன்னே தெரியாது அவனுக்கு. யாருக்கு? எனக்கு. உன்னோட சீனியர்னா ஃபஸ்ட்டு. ஆஹா, நானும் லவ் பண்ண மச்சான் 4 வருஷமா. அவன் என்ன இதை பார்த்து லவ் பண்ணல மச்சான், இதை பார்த்து போயிட்டா. ஆள் அப்படின்னா எல்லாரும் அப்படி இருப்பாங்களாடா? என்ன டேய், இவனா அப்படிதான் லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகி சூசைடும் பண்ணினா மச்சி. சொல்கிறா. அவன் காலில் முள்ளு குத்துனாதான் தெரியும் அதோட ஆழம். டேய் இவனுக்கு ஏதாச்சும் சொல்கிறா. டேய் அவன் தான் செப்பல் போட்டுருவான், அப்போ முள்ளு குத்தும். டேய் மச்சான், மேனேஜர்ரா. யாரா? டீம் மெம்பர்ஸ் 3 பேர் பக்கத்தில் இருக்காங்களா? இருந்தால் கொஞ்சம் லவுட் ஸ்பீக்கரில் போடுங்க. 1 செகண்ட் சார். இருக்காங்க சார், பக்கத்தில் தான். கங்க்ராட்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. நீங்கள் 4 பேரும் ட்ரைனிங் அண்ட் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டீங்க. அண்ட் உங்களுக்கு 15,000 இன்க்ரிமெண்ட் அண்ட் ஜூனியர் இன்ஜினியராக ப்ரொமோஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் 4 பேரையும் பர்மனன்ட் பண்ணியாச்சு. 4 பேரை ப்ரெக்னன்ட் பண்ணிட்டாங்க. என்னது? சரி அவன் வாய மூடுறா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அப்புறம் உங்களுக்கு அங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்லாம் இன்னும் முடியல. ஸோ அது வரைக்கும் நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துலையே இருக்கலாம். ரூம் ரெண்ட் டீட்டெயில் கொடுங்க, கம்பெனியில் பே பண்ணிடுவாங்க. இல்லைனா நம்ம சேர்மேன் ஹவுஸ் ஒன்று பெசன் நகரில் இருக்குது, அதில் கூட தங்கிக்கலாம். இல்லை சார், நாங்கள் பெசன் நகரில் தங்கிடுறோம் சார். ஓகே சார், போயிடுறோம் சார். ஓகே சார். மச்சான் ப்ரொமோஷன் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு என்னாச்சும் நைட்டி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு போயிடலாம். கரெக்டா. அட போங்கடா. முன்னாடி போடுறா போடா போடா போய் சொல்கிற போடா. டயனா 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 கொஞ்சம் நில்லு, உன் கூட கொஞ்சம் பேசணும். 2 வருஷமாக உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன். பிகாஸ் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. அந்த லூசு பேச்சை கேட்காம முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நான் இல்லை மச்சான், உன்னை தாண்டா சொன்னேன். படா பொய்யா அந்த ஃபிகரை வந்தாலும் யூஸ் பண்ணிட்டாங்க. இந்தா இதை உனக்காக தான் வச்சுருந்தேன். நீ எப்போ சொல்வியோ அப்போ போடலான்னு. அதான் ஐ லவ் யூ. இன்னைக்கு லவர்ஸ் டே, உனக்கு என்ன வேணும்? இன்னைக்கு லவர்ஸ் டே மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவோட நினைவு நாள் கூட தான். எனக்கு யாரும் இல்லை. எனக்கு சொந்தம்னு சொல்ல அப்பா அம்மா மட்டும்தான். அப்பாவும் இப்போ இல்லை. கடைசி வரைக்கும் நீ கூட இருந்தாலே போதும். சரி ஓகே, நாளைக்கு பார்ப்போம். எனக்கு ஷூக்கு டைம் ஆச்சு. மச்சான் ரூம் வெக்கேட் பண்ணுறேன்டா, ஞாபகம் இல்லையா? நான் கிளம்புறேன். வந்து ஏறுறா.
ஏமாத்துறதுக்கே உனக்கு தைரியம் வந்துருச்சா? உன்னை என் பாயாவே புரியுங்க நீ சாவுடி. டயானா ஏய் யோ ஷூட் நடக்கிற இடத்துல என்ன பண்ற? ஃப்ரெண்டு. யாருமா இது? ஐ டோன்ட் நோ. என்ன வேணும் உனக்கு? ஓ கடுப்பு எதிர்த்துனே வரானுங்க. ஐ டோன்ட் நோ. மச்சான் ஏன்டா ஃபீலிங்காக இருக்க? விடு மச்சான். திருவான்மையூர் இங்கேருந்து 1 hour தான் மச்சான். ஈஸியாக போயிட்டு வந்துடலாம்டா. இல்லைடா, ஃபஸ்ட் டைம் அவன் என்கிட்ட கேட்டா அது கூட என்னால் பண்ண முடியலடா. பேசாமல் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போயிடலான்னு இருக்கேன்டா. டேய் என்னடா இப்படிலாம் பேசுகிற? அவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஜாப் இல்லாமல் இருக்கிறான். நீ ஜாப் ரிசைன் பண்ணுறியான் போடா. நான் வேணும்னா மேனேஜர் கால் பண்ணுறேன் மச்சான், பேசலாம். ஹலோ சார். யா டெல் மீ ஜேகே. சார் எனக்கும் ஆண்டனிக்கும் இந்த பிளேஸ் செட் ஆகலை சார். வேறு பிளேஸ் போடுங்க சார். வேறு ஹவுஸ் வெக்கேட் பண்ணிட்டு போகிறோம் நாங்கள். என்ன நீங்கள் நியூ ஸ்டாஃப்ஸ் மாதிரி பேசுகிறீங்க? நம்ம கம்பெனி ரூல்ஸ் ரெகுலேஷன் தெரிஞ்சும் இப்படி கேட்குறீங்களே. டீம் மெம்பர்ஸ் 4 பேரும் ஒரே ஹவுஸில் தான் இருக்கணும். இது கம்பெனி ரூல்ஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும். இது 14 hours ஒர்க்கிங் டைம். ஐடி மல்டிநேஷ்னல் பிஸ்னஸ். இதில் 10 hours தான் ஆஃபீஸில், மற்ற 4 hours அவுட் ஆஃப் டியூட்டி. தெரியும்ல சார்? என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? 4 பேருக்கும் ஓகேனா 4 பேரும் வெக்கேட் பண்ணிக்கோங்க. அண்டு 4 பேரும் ஒன்றா இருந்தால் தான் 4 hour அவுட் ஆஃப் டியூட்டி டீம் டிஸ்கஷன் பெட்டராக இருக்கும். வேணும்னா இந்த திருவான்மையூரில் இருக்க அருண் டீம்லலாம் ஜாயின் பண்ணிக்கலாமா சார்? நோ திஸ் இஸ் ஆஃப் இயர் பிஸ்னஸ் பீரியட். ஸோ இந்த பிஸ்னஸ் பீரியட் கம்ப்ளீட் ஆனதும் வேணும்னா நீங்கள் டீம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே? சரி ஓகே சார். என்னடா மச்சான் 2 பேரை வெக்கேட் பண்ண முடியாதாண்டா. டீமும் மாற முடியாதாண்டா. பண்ணால் 4 பேர் பண்ணணுமா? நம்ம 2 பேர்னா ஓகே, அவனுங்களுக்கு லவ்வே பிடிக்காது. என்ன பண்ணலாம்? அவங்களும் ஓகே சொல்லுவாங்க. நாளைக்கே இல்லை இன்னிக்கே. எப்படிரா? இது ஜேகே, நான் என்ன சொன்னாலும் கேட்பான். இது சரவண, நான் என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டான். இது ஜான், என் பேச்சை கேட்கவே மாட்டான். இவங்க 2 பேரும் ஷூட் பண்ண போறியா? என்ன மச்சா சொல்கிற? ஷூட்டுன்னா அந்த ஷூட் இல்லை, இந்த ஷூட். என்னைக்கான்பா இந்த ஏரியா ஃபுல்லாக நான் தான் வாட்டர் சப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு எதனா வேணால் சொல்லுங்கள், நானே பண்ணித்தரேன். உங்களுக்கு ஒரு கேனுக்கு எவ்வளோ கிடைக்குது? ஒரு கேனுக்கு 5 ரூபா கிடைக்குங்க. ஒரே கேன் தான் 1000 ரூபாய். எப்படி சொல்கிறது செய்யுங்க. 1 லிட்டர் பிளட் ஜெல் வாங்கிக்கோங்க. சரி. அப்புறம் கயிறு வாங்கிக்கோங்க. அந்த பிளட்டை டேங்கில் கலந்துருங்க. சரிங்க. அவ்வளோதான். இப்போ போங்க, 10 மணிக்கெலாம் வாட்டர் டேங்கில் கலந்துருங்க. வாங்கடா டே, பயமா இருக்குடா, வாடா கதவு தரடா. வாய்ஸ் கேக்குதுடா. ஆண்டனி, உனக்கு ஏதாச்சும் கேட்டுச்சாடா? எனக்கு எதுவும் கேட்கல. 12 மணிக்குள்ள சாக போறேன்னு சொல்லுதுடா. இந்த வீட்டு விட்டு போயிடலாம்டா. யோசிக்காதடா மச்சான். நாம இருந்த பழைய வீட்டுக்கே போயிடலாம்டா. வாடா போயிடலாம். சீக்கிரம் வாங்கடா.
ஏய் நான் மறுபடியும் நம்ம ஸ்ட்ரீட்டுக்கே வந்துட்டேன். தெரியும், புஜ்ஜி சொன்னான். ஆமாம் நேற்று என்ன ஆட் ஷூட் அது? ஓ அதுவா? அந்த அளவுக்கு டேஸ்டி பாயாவா அது? அப்புறம் என்ன யாருன்னே தெரியாத கேவலப்படுத்திட்ட. நீ மட்டும் பின்ன 15,000 இன்க்ரிமெண்ட்காக என்ன கழட்டி விட்டல. கழட்டி விடணும்னா திரும்ப இப்படி தான் உங்ககிட்ட வருவானா? நீ திரும்ப வந்து என்ன பண்ணுறது? இது பாரு, அம்மாவுக்கு பேங்க் மேனேஜராக ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. தாம்பரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த் தாம்பரத்துக்கு போகிறோம். அப்போ தாம்பரம் கன்ஃபார்மா? ம். ஒரு நிமிஷம். ஹலோ அண்ணா, நான் ஆண்டனி பேசுகிறேன். இப்போ ஒரு அட்ரஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். அந்த அட்ரஸ்க்கு 1000 ரூபா கேனை போட்டுருக்கேன். ஐ எம் வெயிட்டிங். பேயினால் பயம் உருவாகாது, பயத்தினால தான் பேய் உருவாகுது. ஆலை கொள்ளும் சுவையில் ஆட்டுக்கால் பாயா இப்பொழுது சென்னையிலும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. கான்டாக்ட் 5000.